Is there a divorce law or a divorce certificate? The word divorce certificate may be confusing to many. If the certificate of divorce really exists in our India, then there is no such thing as a recognized divorce certificate in our India. The only recognized evidence of the affair is the judgment given by the court in a divorce case, which is a legal divorce certificate in India. Based on this, if you marry a second time, you will get a complete solution from the first marriage. Some people deceive people by writing the affair on a 20 rupee stamp paper and saying that this is a divorce certificate. Asterisk, only the court can grant divorce asterisk. Signing on a stamp paper is not a divorce. Writing a divorce on a stamp paper is not valid. If you write the divorce on a stamp paper and marry a second time, the first husband or the first wife can file a criminal case against you that can lead to imprisonment for up to 7 years. The court order, judgment, given in the case of the affair is the legally recognized divorce certificate in India. So people need to know that writing the matter on a 20 rupee stamp paper is not a real divorce certificate. A divorce judgment order is a court decision that ends a marriage, and before issuing a court divorce order, the judge has to examine many things. Especially if it is a mutual matter, how the property is divided, who will take care of the child if you have children, how you will share your time with your children, all the details are investigated and only after that a divorce order is issued with the reason why the marriage is dissolved. Asterisk, after getting a divorce in court asterisk. If your ex-husband or wife fails to follow the court order in the future, you can file a complaint with the police. If any problems arise in the future with the ex-husband or wife after the court order, you should refer to the court order, because it clearly states what everyone should do. If there is any confusion in the order, you can go back to the court to correct it. விவாகரத்து சட்டம், விவாகரத்து சான்றிதழ் என்பது உண்டா? விவாகரத்து சான்றிதழ் என்ற வார்த்தை பலருக்கு குழப்பமாக இருக்கலாம். விவாகரத்து சான்றிதழ் என்ற சான்று உண்மையாகவே நமது இந்தியாவில் உண்டா என்றால், நமது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட விவாகரத்து சான்று என்ற ஒன்றும் இல்லை. விவாகரத்திற்கான ஒரே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்று விவாகரத்து வழக்கில் நீதிமன்றம் வழங்குகின்ற தீர்ப்பு மட்டுமே இந்தியாவில் சட்டப்படியான விவாகரத்து சான்றாகும். இதன் அடிப்படையில் இரண்டாவது திருமணம் செய்தால் முதல் திருமணத்தில் இருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். சிலர் 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் விவகாரத்தை எழுதி கொடுத்துவிட்டு இதுதான் விவாகரத்து சான்றிதழ் என்று மக்களை ஏமாற்றுகின்றனர். நீதிமன்றத்தால் மட்டுமே விவாகரத்து வழங்க முடியும். முத்திரை தாளில் கையொப்பமிடுவது விவாகரத்து அல்ல. ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி விவாகரத்து செய்வது செல்லுபடியாகாது. விவாகரத்தை ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதிவிட்டு இரண்டாவது திருமணம் செய்தல் முதல் கணவனோ முதல் மனைவியோ உங்களுக்கு எதிராக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய கிரிமினல் வழக்கை தாக்கல் செய்யலாம். விவகாரத்திற்கான வழக்கில் வழங்கப்படுகிற நீதிமன்ற ஆணை, தீர்ப்பு தான் இந்தியாவில் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட விவாகரத்து சான்றாகும். எனவே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் விவகாரத்தை எழுதி வாங்குவது உண்மையான விவாகரத்து சான்று இல்லை. விவாகரத்து ஜட்ஜ்மெண்ட் உத்தரவு என்பது திருமணத்தை முடிக்கும் நீதிமன்ற தீர்ப்பாகும். ஒரு நீதிமன்ற விவாகரத்து ஆணையை வழங்குவதற்கு முன் நீதிபதி பல விஷயங்களை ஆராய வேண்டும். குறிப்பாக பரஸ்பர விவகாரமாக இருந்தால் சொத்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது, உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் குழந்தையை யார் பராமரிப்பீர்கள்,
உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் எவ்வாறு நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் என்பது பற்றிய அனைத்து விவரங்களும் விசாரிக்கப்பட்டு அதன் பிறகுதான் திருமணம் ஏன் கலைக்கப்படுகிறது என்ற காரணத்தோடு விவாகரத்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்ற பிறகு எதிர்காலத்தில் உங்கள் முன்னாள் கணவரோ அல்லது மனைவியோ நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற தவறினால் போலீசில் புகார் கொடுக்கலாம். நீதிமன்ற ஆணைக்கு பிறகு முன்னாள் கணவனாலோ அல்லது மனைவியிலோ எதிர்காலத்தில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் நீதிமன்ற ஆணையை பார்க்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆணையில் குழப்பம் இருந்தால் அதை திருத்தம் செய்ய மீண்டும் நீதிமன்றத்திற்கு செல்லலாம். क्या कोई तलाक अधिनियम तलाक प्रमाण पत्र है? तलाक प्रमाण पत्र शब्द कई लोगों के लिए भ्रमित करने वाला हो सकता है। यदि तलाक प्रमाण पत्र का प्रमाण वास्तव में हमारे भारत में उपलब्ध है तो हमारे भारत में मान्यता प्राप्त तलाक प्रमाण पत्र जैसी कोई चीज नहीं है। इस मुद्दे का एकमात्र मान्यता प्राप्त प्रमाण तलाक के मामले में अदालत द्वारा दिया गया निर्णय है, जो भारत में तलाक का कानूनी प्रमाण है। इसके आधार पर दूसरी शादी से पहली शादी से पूरा समझौता हो जाएगा। कुछ लोग 20 रुपए के स्टाम्प पेपर पर मामला लिखकर यह सोचकर लोगों को धोखा देते हैं कि यह तलाक का प्रमाण पत्र है। तलाक केवल अदालत द्वारा ही दिया जा सकता है। स्टाम्प पेपर पर हस्ताक्षर करना तलाक नहीं है। स्टाम्प पेपर पर लिखा तलाक वैध नहीं है। स्टाम्प पेपर पर लिखा तलाक और दूसरी शादी के लिए पति या पहली पत्नी आपके खिलाफ मुकदमा दायर कर सकते हैं, जिसमें 7 साल की सजा हो सकती है। भारत में तलाक का कानूनी तौर पर मान्यता प्राप्त सबूत अफेयर के मामले में दिया गया अदालती आदेश फैसला है। इसलिए लोगों को यह जानने की जरूरत है कि 20 रुपए के स्टाम्प पेपर पर मामला लिखना और उसे खरीदना तलाक का असली सबूत नहीं है। तलाक निर्णय आदेश एक अदालती आदेश है जो विवाह को समाप्त करता है और एक न्यायाधीश को अदालती तलाक का आदेश देने से पहले कई कारकों पर विचार करना चाहिए। खास तौर पर अगर यह आपसी मामला है तो संपत्ति का बंटवारा कैसे होगा? अगर आपके बच्चे हैं तो बच्चे की देखभाल कौन करेगा? आप अपने बच्चों के साथ कैसे समय साझा करेंगे? और उसके बाद ही तलाक की डिक्री जारी की जाएगी, जिसमें बताया जाएगा कि शादी क्यों खत्म हुई है। अदालत में तलाक के बाद यदि आपका पूर्व पति या पत्नी भविष्य में अदालत के आदेश का पालन करने में विफल रहता है तो आप पुलिस में शिकायत दर्ज कर सकते हैं। अदालत के आदेश के बाद पूर्व पति या पत्नी को भविष्य में कोई समस्या होने पर अदालत के आदेश का संदर्भ लेना चाहिए, क्योंकि इसमें स्पष्ट रूप से बताया गया है कि प्रत्येक को क्या करना है। यदि आदेश में कोई भ्रम है तो आप इसे संशोधित कराने के लिए वापस न्यायालय जा सकते हैं।